அம்மி, இவங்க கதிஜா ரலியல்லாஹுக்கு சொந்தம். யா அம்மி, பெரிய தந்தையே, உங்களுடைய மகன் எதையோ பார்த்தாராம், ரொம்ப நடுங்குறாங்க, என்ன ஆயாது நீங்க கேளுங்க. மகன் இவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சொந்தம் வந்துடும். அந்த அடிப்படையில சொல்றாங்க. ஒகான இம்ரத்த நஸ்ஸரூஃபி வி ஜாஹிலியத்தி, அறியா அவர் யார் என்றால் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறணும்ல. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தனக்கு ஒண்ணு தெரியவில்லை என்றால் தெரிஞ்சவர்களிடம் போய் கேட்டு நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுவும் யாருக்கிட்ட போகணும்? ஒரு படிப்பறிவு இல்லவங்க கிட்ட போய் நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறணும். அப்ப அழகா செலக்ட் பண்ணி போறாங்க பாருங்க. அவர் யார் என்றால் ஜாஹிலியத்து ஒகான யக்துபு, அந்த பழமையான காலத்திலே அவர் யார் என்றால் அவருக்கு எழுதவும் தெரியும். கிதாபு இப்ரானி, நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு உரையில சொன்னோம் இப்ரானின்னு சொல்லிட்டு, அதாவது ஹிப்ரு பாஷை. தமிழ்ல எபிரோயோ, ஹிப்ருன்னா அந்த ஆங்கிலம், இப்ரானினா இங்கிலீஷ், இப்ரானினா அரபி, சாரி. அவர் யார் என்றால் யக்தபு கிதாபு, கிதாபை பற்றி தெரியும். இப்ரானி, இப்ரானி பாஷையை பற்றி தெரியும். யக்தபுவின் இன்ஜீல வல் இப்ரானி இப்ரானியத்த மஷா அல்லாஹு யக்தபுவக்கான சேகன் கபீரா. அவர் யார் என்றால் வயது முதிர்ந்ததாகவும் ஒரு கிழவனாகவும் அவர் இருந்தார். அவருக்கு என்னெல்லாம் தெரியும்னா, அரபி தெரியும், இப்ரானி தெரியும், வேத நூலை படிக்க தெரியும், இஞ்சியில் தெரியும், தவராத்தும் தெரியும். அல்ல செம்மையான ஒரு ஆளு. அவங்கள்ட்ட போய் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு நீங்க பார்த்ததெல்லாம் இவர்கிட்ட சொல்லுங்க, இவர் கரெக்டா என்ன செஞ்சிருவாரு, விஷயத்தை சொல்லிடுவாரு. அது போக அவர் யாராக இருந்தாருன்னா கிறிஸ்துவத்தை ஏத்தவர். கிறிஸ்துவத்தை ஏத்தவர்னா இதை தான் சொல்லுவாங்க, கிறிஸ்துவர் தான் நபிகள் நாயகத்துக்கு கட்ட. கிறிஸ்துவத்தை ஏத்தாருன்னா கிறிஸ்துவத்தை ஏத்து முஸ்லீமா வாழ்ந்தார், அதாவது அல்லாஹ்வை வணங்கினார், இயேசுநாதரை இறை தூதராக நினைத்தார். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு நல்ல அறிவாளி. அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறார்? ஃபகால லஹு கதீஜத்து யா இப்னு அம்மி சம் மினல் இப்னி வ அஹீக ஃபகால லஹு வரகா. அந்த அவர் என்ன கேட்கிறாங்கன்னா, வரக்காட்ட மறுபடி இந்த சகோதரரின் மகன் பார்த்ததெல்லாம் நீங்க விளக்குங்க, என்ன யாதுங்கிறத விளக்குங்கன்னு சொன்னதும் அவர் உடனே கேட்கிறாரு, யா இப்னி அஹி, என் சகோதரன் மகனே, மாதா தரா, அப்படி நீ என்னத்தான் பார்த்த அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க தவம் இருக்கச்சுல பாக்குறாங்க மலக்க. பார்த்த உடனே இதுல ஒரு செய்தி இருக்குல்ல, அதையும் தெரிஞ்சுக்கிறணும்ல. அதனால என்னத்தை நீங்க பாத்தீங்க, மாதா தரா என்று கேட்டதும் வா அக்பரஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த செய்தியை எல்லாம் விளக்குறாங்க. விளக்குறாங்கன்னா செய்தி சொல்லப்படல, விளக்குறாங்கன்னா எல்லாம் சொல்லியிருப்பாங்க. விளக்கி சொன்னோன்னா ஃபகால லஹு வரக்கா, அதுக்கு வரக்கா பதில் சொல்றாரு, வஹாதன் நாமூஸ், அதுக்கு பேரு நாமூஸ். நல்லா கவனமா கேட்டுக்கிறீங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அவங்க வச்ச பேரு. இஞ்சிலையும் தவராத்தையும் கடைப்பிடிக்கக்கூடியவங்க வச்ச பேர் என்னன்னு கேட்டா நாமூஸ். நம்ம ஜிப்ரீலுங்க.